நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பரீட்சித்தோட மகன் ஜனமேஜயன் எதனால் அந்த சர்ப்ப யாகத்தை பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி சில கதைகள் மகாபாரதத்துல இருக்கு. அதுல ஒரு குரு சிஷ்ய பரம்பரையை பத்தின ஒரு கதை வருது. தௌமியர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்கார். ரொம்ப பலவான், ரொம்ப ரொம்ப வேத வித்து. அவர் பெரிய ஞானவான். அவருக்கு 3 பிரதான சிஷ்யர்கள் இருந்தார். அந்த காலத்துல குருகுல வாசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் குருவோடையே தங்கி படிப்பான். குருவா போ, அப்படி உனக்கு ஞானம் வந்தாச்சு நீ கிளம்பலான்னு சொல்ற வரைக்கும் அவ அந்த குருவோடையே தங்கி இருந்து அவருக்கு உண்டான பணிவிடைகள்லாம் பண்ணி அப்படிதான் ஒரு வித்தையை கத்துப்பான். அவளுக்கு எல்லாருக்கும் உட்கார்ந்து குரு சொல்லி கொடுக்கிறார், ஒரு பாடத்தை எடுக்கிறார் அப்படின்னு இருக்காது. போற போக்குல அவர் சொல்லி கொடுக்கிற விஷயங்களை இந்த மாணவர்கள்லாம் கிரகிச்சுப்பாங்க. இதுதான் அந்த குருகுல முறை. அந்த மாதிரி ஒரு குருகுல முறையில தௌமியர் கிட்ட நிறைய மாணவர்கள் படிச்சா. அதுல 3 முக்கியமான பிரதான சிஷ்யர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆருணி அப்படிங்கிற ஒரு சிஷ்யன் இருக்கான், உபமன்யு அப்படிங்கிற ஒரு சிஷ்யன் இருக்கான், அப்புறம் பைதர், அவருக்கு வேதர்னு இன்னொரு பேருக்கு உண்டு. இந்த பைதர் அப்படிங்கிறவரும் அவருக்கு சிஷ்யனா இருக்கார். இந்த 3 பேர் மேல அந்த தௌமியருக்கு அதீத கவனம் உண்டு. அவர் ஒரு நாள் என்ன பண்றார், அந்த ஆருணியை கூப்பிட்டு, நீ போய் நம்மளுடைய வயல் வரப்பு கிட்ட ஒரு ஓட போறது, அதோட கரை சரியா இருக்கா அப்படின்னு பரிசோதனை பண்ணி அந்த நீர் வயல் வரப்புக்குள்ள வராம சரியா அத சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆருணியும் கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா அந்த அணைய கட்டுறதுக்கு சில பொருட்கள்லாம் வச்சு கட்டி பாக்குறா. ஆனா அந்த நீரோட வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எவ்வளவு கட்டினாலும் அது உடைஞ்சு உடைஞ்சு அந்த நீரானது வயல் வரப்புக்குள்ள வர மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. ரொம்ப நேரம் அதுக்காக முயற்சி பண்ணின ஆருணி என்ன பண்றான், ஒரு சமயத்துல எதுவுமே அவனுக்கு சரியா வர்றதுனால ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்தான். குருவோட அந்த வயல் வரப்புல எந்த நீரும் புகாம இருக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு சாட்சாங்கமா அந்த அணைக்கு தானே அணையா படுத்துட்டான். அந்த நீர் போகாதபடிக்கு அணைச்சு படுத்துட்டான். ரொம்ப நேரம் ஆறுது. அந்த நீரோ அவன் மேல பட்டு பட்டு அந்த சேரும் சகதியுக்குள்ள அந்த நீரோட குளுமையில அந்த குளிர்ல அப்படியே படுத்துட்டு இருக்கான் குருவோட நாமத்தை சொல்லிட்டு. ஆருணி ரொம்ப நேரமா குருகுலத்துக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தௌமியருக்கு தெரியறது. ஏன் ஆருணி எங்க போனா, ஏன் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேக்குற. அப்ப அவனுடைய சிஷ்யர்கள்லாம் சொல்றா, நீங்க தான் வயல் வரப்புல போய் அந்த தண்ணி வராம இருக்கிறதுக்கு உண்டான அணையை கட்ட சொன்னேன், அதுக்காக அவன் அப்பயே போயாச்சு, இன்னும் வரல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே வாங்கோ அவனை போய் தேடலாம் அப்படின்னு குருவும் மற்ற சிஷ்யர்களும் கிளம்பி அந்த வயல் வரப்பு கிட்ட போறான். நல்ல இருட்டு, நல்ல குளிர். அங்க ஆருணி எங்கன்னு தெரியல. இவர் ஆருணி ஆருணின்னு அவனுடைய பேரை சொல்லி குரு கூப்பிடுற. அப்போ ஆருணி அந்த குருவோட வார்த்தையை கேட்ட உடனே ஆருணி எழுந்து வா அப்படின்ன உடனே அந்த இடத்த விட்டு எழுந்து வர அந்த மடையை உடைச்சுட்டு, அதனால ஆருணிக்கு அந்த மடையை உடைச்சுன்னு எழுந்து வந்ததுனால உத்தாலகர் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு வருது. அப்போ குரு அவர்கிட்ட எதனாலப்பா நீ இவ்வளவு நேரம் இங்க இருந்த அப்படின்னு கேட்ட உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் உத்தாலகர் சொல்ற. குருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய வாக்கின்படி ஒரு சிஷ்யன் நடக்கிறான், நீ கத்துக்கொண்ட வேண்டிய எல்லாமே நீ கத்துண்டாச்சுப்பா, நீ கிளம்பலாம் அப்படிங்கிற. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும். வெறும் இந்த மடைய தடுத்து படுத்துன்றதுனால அவனுக்கு ஞானம் பிறந்தெடுத்தா அப்படின்னா இதுக்குள்ள ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. இந்த நீர் அவன் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறோமே, ஒரு உண்மையான ஞானம் வரணும் அப்படின்னா நமக்கு அறிவு மட்டும் போராது. அறிவுங்கிறது நமக்குள்ள சேகரிக்க சேகரிக்க நமக்குள்ள ஒரு ஆணவம், ஈகோ அப்படிங்கிறதும் வளரும். இந்த குரு என்ன பண்ற, இங்க நீர் வயல் வரப்புக்குள்ள வருது அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நமக்கு நிறைய ஒரு கல்வி கத்துக்கும் போது நிறைய இடத்துல சிதறல்கள் வரும். அததான் இங்க தௌமியர் அவனுக்கு அணை மாதிரி கட்ட வைக்கிறார். உன்னுடைய எனர்ஜியானது, உன்னுடைய சக்தியானது விரயமாக கூடாது ஒரு நல்ல கல்வி கத்துக்கும் போது. அதனால நீ அணையா இருக்கணும்.
அப்படி அணையா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை பிறக்கும் போது உனக்கு நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் கூடாது. அப்படிங்கறதுனாலதான் அந்த சேத்துலையும் அந்த இருட்டிலையும் அந்த தன்னோட சரீரம் அப்படிங்கிற பிரக்னிய விட்டுட்டு குரு சொன்ன வாக்க மட்டுமே பிடிச்சிட்டு அவ அந்த காரியத்தை பண்ணினதுனால அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. இது மகாபாரத்ல ரொம்ப ஒரு முக்கியமான கதை. இந்த கதையெல்லாம் தான், இந்த கதையோட பின்னணியில இருந்து தான் இந்த மகாபாரத கதை உருவாருது.